Hi friends, welcome to Malti's cooking series. எல்லாருக்கும் advance happy Diwali wishes. ஸோ இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷலாக நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி மோத்திச்சூர் லட்டு அப்புறம் கீ மைசூர் பாக் ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு Malti's குக்கிங் சீரீஸ். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். மோத்திச்சூர் லட்டு செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். நான் 2 கப் சர்க்கரை அளவு எடுத்திருக்கேன். அதை கம்ப்ளீட்டாக மூடுற அளவுக்கு தண்ணி, ஸோ 1லேருந்து 1.25 கப்பு தண்ணி ஊற்றினா போதும். இப்போது சர்க்கரை பாகு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம ஒரு கம்பி பதம் அளவில் இந்த சர்க்கரை பாகை ஆஃப் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், நமக்கு ஒரு கம்பி பதம் 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஸோ நம்ம சர்க்கரை பாகை ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக நம்ம பூந்தி ரெடி பண்ணுறதுக்கு நான் 2 கப் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணேன். கூடவே ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் சுகர் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் கடலை மாவு ஆட் பண்ணுங்கள். ஸோ சுகரும் கடலை மாவு ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம பேட்டரை தண்ணியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பூந்தி நல்லா வரும். ஸோ இதுக்கு நான் நெய்யை ஹீட் பண்ணியிருக்கேன். நெய்யில் பூந்தி போட்டால் தான் மோத்திச்சூர் லட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ அதனால் நான் நெய்யில் இந்த மாதிரி பூந்தி போட்டு எடுத்துக்க போகிறேன். கரெக்டாக 30லேருந்து 1 மினிட் அளவுக்கு இந்த பூந்தி குக் ஆனால் போதும். ரொம்ப நேரம் ஓவர் குக் பண்ணிடாதீங்க. இப்போ இதை லைட்டாக இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா ரவுண்டாக நம்ம பூந்தி எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. ஸோ இதே மாதிரி மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் நம்ம பூந்தி போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பூந்தி கரண்டி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பூந்தி கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஜல்லி கரண்டியில் சின்ன ஓட்டையாக இருக்க கரண்டியை எடுத்து நம்ம பூந்தி ரெடி பண்ணிக்கலாம். இதில் நெய்யில் ஏன் பொரிக்கிறோம் அப்படின்னா ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும் நெய்யில் பொரிச்சா. அதனால தான் நெய்யில் பொரிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பிரைட் ஆரஞ்சு கலருக்காக தான் நம்ம கலரை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கலர் ஆட் பண்ண வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கலர் ஆட் பண்ண வேண்டாம். உங்களுக்கு பூந்தி ரவுண்டாக வரல அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அதுக்கு தான் நம்ம அடுத்த ஸ்டெப் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஸ்டெயின் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஸ்டெயின் பண்ண பூந்தி எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போயிட்டு லைட்டாக நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இதை நல்லா அந்த மாதிரி உதிரியாக பொடியாக கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கிரைண்ட் பண்ணதை நம்ம சர்க்கரை பாகை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா இந்த பூந்தியை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சர்க்கரை பாகு கூடயே இதை கொதிக்க வைங்க. இப்போ பாருங்கள், இந்த சர்க்கரை பாகை எல்லாத்தையும் இந்த பூந்தி நல்லாவே அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன். நெய்யை ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் இதை நல்லா ஒரு தடவை ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இதை கவர் பண்ணி வைக்க போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை எடுத்துகிட்டு இப்போது லைட்டாக கையில் கீயை க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை லட்டு பிடிக்க எடுத்துக்கலாம். பாருங்கள்,
நம்ம லட்டு எவ்வளோ சூப்பராக வருதுன்ட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம மீதி இருக்க பூந்தி எல்லாத்தையும் நம்ம லட்டு பிடிச்சி வச்சிடலாம். பாருங்கள், சூப்பரான மோத்திச்சூர் லட்டு ரெடி. பாருங்கள், நம்ம லட்டு பிடிக்கும் போதே கையில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வருதுன்ட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த லட்டு உங்களுக்கு பிரேக் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ அழகாக உடையுது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்க. இன்னும் நீங்கள் மால்தீஸ் குக்கிங் சீரீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம நெய் மைசூர் பாக் ரெசிபி பார்க்கலாம். ஸோ நெய் மைசூர் பாக்குக்கு நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெய் மைசூர் பாக்குக்கு நான் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவுக்கு 2 கப் நெய் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதிலே 1 கப் நெய்யை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறேன். நெய்யை ஹீட் பண்ணி தான் ஆட் பண்ணணும். நல்லா கொஞ்சம் வார்மாக இருக்கும் போது இதில் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு கடலை மாவையும் நெய்யும் நல்லா இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ இந்த கடலை மாவை நல்லா இந்த மாதிரி கட்டியே இல்லாமல் நம்ம கரைச்சாச்சு. இதை நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். சுகர் சிரப்புக்கு எந்த கப்பில் நீங்கள் கடலை மாவு எடுத்தீங்களோ அதுக்கு 2 கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஸோ 1:2 அதான் சுகருக்கும் கடலை மாவு ரேஷியோ. ஸோ 2 கப் சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. ஸோ இதில் 2 கப் சர்க்கரைக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். நம்ம சர்க்கரை பாகு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ இப்போ நமக்கு 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா கடலை மாவு, அதை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம கடலை மாவை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா கை விடாமல் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃப்ளேம் ரொம்ப ஹையாக வைக்காதீங்க. நம்ம மீடியமான ஃப்ளேமில் வச்சு இதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ இந்த சர்க்கரை பாகம் இந்த கடலை மாவும் நல்லா மர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் நம்ம 1 கப் நெய் ஏற்கனவே கடலை மாவில் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ மீதி இருக்க 1 கப் நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி நம்ம இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த நெய் வார்மாக இருக்கணும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற நெய்யுமே வார்மாக இருக்கணும். ஸோ ஒரு பக்கம் அதை லைட்டாக ஹீட் பண்ணி நீங்கள் இதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ண நெய் சுத்தமாக உள்ளே இழுத்ததுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம நெய்யை ஆட் பண்ணலாம். ஸோ இதே ப்ராசஸை நம்ம த்ரூ அவுட் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஸோ இது மாதிரி சைட்ஸ் எல்லாத்தையும் நல்லா எடுத்து விட்டு கிண்டுங்க. ஏன்னா நம்ம நடுவில் மட்டும் கிண்டுறதுனால சைட்ஸ் எல்லாம் வேகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சைட்ஸ் எல்லாமே நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் கிண்டுங்க. இந்த மைசூர் பாக் பாதம் எப்படி செக் பண்ணணுன்னா, நீங்கள் இதில் லைட்டாக ஒரு ட்ராப் எடுத்து ஒரு கிண்ணத்தில் விட்டு பாருங்கள். ஸோ அதில் நீங்கள் ரோல் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதான் பாதம். ஸோ இப்போ நம்ம மைசூர் பாக் நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பேன்லேயே நல்லா ஒட்டவே இல்லை. ஸோ இதை நம்ம ஏற்கனவே க்ரீஸ் பண்ண ஒரு பேனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் அந்த பேனை ஏற்கனவே நெய்யில் ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ இதில் வந்து நம்ம மைசூர் பாக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை செட் ஆகிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ நம்ம மைசூர் பாக்கு கொஞ்சம் ஆறிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை பீஸ் போட்டுடலாம். ஸோ உங்களுக்கு டிசைர்ட் ஷேப்பில் நீங்கள் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இது மேலே ஒரு பிளேட்டை வச்சு இதை கவுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக டேப் பண்ணிங்கனாலே மைசூர் பாக்கு எல்லாமே வெளியே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம மைசூர் பாக்கு சூப்பராக வந்துடுச்சுன்ட்டு. அவ்வளோதாங்க, நம்ம தீபாவளிக்கு நம்ம வீட்டிலையே நம்ம கையால் ஸ்வீட்ஸை ரொம்ப ஈஸியாக சுலபமாக ரொம்ப டேஸ்டியாக ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த 2 ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மால்தீஸ் குக்கிங் சீரீஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.